என் அன்பிற்கினிய நட்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருவை கமலக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குட்டி கதை படித்ததில் பிடித்தது, மனதை வருடியது, உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கட்டுமான என்ஜினியர் கொத்தனார் மூலம் எடுத்து சொல்லும் கதை இது. ஒரு கட்டுமான என்ஜினியர் 13வது மாடியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு முக்கியமான வேலை. கீழே 5வது மாடியில் வேலை செய்து கொண்டிருந்த கொத்தனாருக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும். செல்போனில் கொத்தனாரை கூப்பிட்டார் என்ஜினியர். கொத்தனார் வேலை மும்முரத்தில் சித்தாளுடன் பேசிக்கொண்டே இருந்தார். போனை எடுக்கவில்லை. என்ஜினியரும் உறக்க கத்தி பார்த்தார். அப்பொழுதும் கொத்தனார் மேலே பார்க்கவில்லை. இவ்வளவுக்கும் கொத்தனார் வேலை செய்யும் இடத்திலிருந்து அவரால் என்ஜினியரை நன்றாக பார்க்க முடியும். என்ஜினியர் என்ன செய்வதென்று யோசித்தார். ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து மேலே இருந்து கொத்தனார் அருகே போட்டார். ரூபாயை பார்த்த கொத்தனார் அதை எடுத்து சட்டை பையில் போட்டுக்கொண்டார். ஆனால் சற்றும் மேல் நோக்கி பார்க்கவில்லை. என்ஜினியருக்கு ஒரே கோபம். இருந்தாலும் பொறுத்து கொண்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து கொத்தனார் மேலே போட்டார். அதையும் எடுத்து சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு கொத்தனார் மும்முரமாக இருந்தார். என்ஜினியர் பொறுமை இழந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து கொத்தனார் மீது போட்டார். அது அவரது தோள் மீது பட்டு நல்ல வலியோடு மேலே பார்த்தார் கொத்தனார். அப்பொழுதுதான் என்ஜினியர் தன்னை அழைத்தார் என்பதை உணர்ந்தார் அந்த கொத்தனார். மனிதனும் அப்படித்தான். மேலே இருந்து இறைவன் அவனை அழைப்பது அவனுக்கு புரிவதில்லை. உலக மாயைகளில் சிக்கி தவிக்கின்றான். இறைவன் அவனுக்கு அருட்கொடைகளை அளிக்கின்றான். அப்பொழுதும் அவன் இறைவனை ஏறிட்டு பார்ப்பதில்லை. ஆனால் ஒரு துன்பம் நேரும் பொழுதுதான் இறைவனை ஏறிட்டு பார்க்கின்றான். புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் இருக்கிறான். அவன் நம்மை அழைக்கின்றான். இன்பம் வரும்போது நாம் அவனை ஏறிட்டு பார்ப்பதில்லை. துன்பம் நேர்கையில் மட்டும் இறைவனை ஏறிட்டு பார்க்கிறோம். இன்பமோ துன்பமோ அனுதினமும் அவனை நினையுங்கள், அவனை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். நன்றி என் அன்பிற்கினிய நட்புறவுகளே. வணக்கம்.